தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட ஒரு மிஷினரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதர் சீனா மக்களுக்காக தன் முழு வாழ்க்கையுமே அர்ப்பணித்தார். 51 ஆண்டுகள் சீனாவில் ஊழியம் செய்து 800க்கும் மேற்பட்ட மிஷினரிகளை அனுப்பி ஆயிரக்கணக்கான மக்களை இயேசுவிடம் வழி நடத்தினார். அவர் தான் ஹட்சன் டெய்லர். 1832ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்தார் ஹட்சன் டெய்லர். சிறு வயதிலிருந்தே சீன மக்களுக்காக மிஷினரி ஆக வேண்டும் என்ற ஒரு பாரம் அவர்கள் இருந்தது. 17 வயசில் இயேசுவை தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கை முழுவதும் தேவனுக்காக அர்ப்பணித்தார். மருத்துவ பயிற்சியும் பெற்றார். ஏன்னா மக்களுக்கு உடல் மற்றும் ஆவிக்குரிய உதவி செய்ய விரும்பினார். 1854ஆம் ஆண்டு 21 வயதில் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார். அந்த காலத்தில் சீனாவில் அரசியல் குழப்பங்கள், வறுமைகள், நோய்கள் எல்லாமே இருந்துச்சு அந்த சமயத்தில். இருந்தாலும் ஹட்சன் டெய்லர் பயப்படவில்லை. சீன மக்களுடன் நெருக்கமாக இருக்க அவர்களைப் போல உடை அணிந்தார். அவர்களின் மொழியை கற்றுக்கொண்டார். அவர்களின் கலாச்சாரத்தை மதித்தார். இதனால் பலரும் அவரை நம்ப ஆரம்பித்தனர். 1865ஆம் ஆண்டு சைனா இன்லேண்ட் மிஷன் என்ற ஒரு மிஷினரி அமைப்பை தொடங்கினார். அந்த அமைப்பின் நோக்கம் சுவிசேஷம் சென்றடையாத சீனாவின் உட்பகுதிகளுக்கு இயேசுவின் நற்செய்தியை கொண்டு செல்வது தான். பல நாடுகளிலிருந்து மிஷினரிகள் இணைந்தனர். பள்ளிகள், மருத்துவ சேவைகள் மற்றும் சுவிசேஷ ஊழியங்கள் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் உதவி பெற இருந்தார். ஹட்சன் டெய்லரின் வாழ்க்கை அவ்வளோ எளிதாக இல்லை. அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை இழந்தார். நோய்கள், பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் கடுமையான எதிர்ப்புகளையும் அவர் சந்தித்தார். ஆனாலும் அவர் ஒருபோதும் தேவனை நம்புவதை நிறுத்தவில்லை. தேவனுடைய வேலையை தேவனுடைய வழியில் செய்தால் தேவனுடைய ஆதரவு குறையாது அப்படின்னு அவர் சொல்வாராம். 1905ஆம் ஆண்டு ஹட்சன் டெய்லர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஆனால் அவரது ஊழியம் இன்னும் தொடர்கிறது. அவரது வாழ்க்கை நமக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தால் ஒரு வாழ்க்கை ஒரு முழு தேசத்தையே மாற்ற முடியும். நீங்களும் தேவன் கொடுத்த அழைப்பை ஏற்று நிறைவேற்ற தயாரா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.